மத்திய பிரதேசத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்வில் பங்கேற்ற பார்வை மாற்றுத்திறனாளி மீது பாஜக நிர்வாகி தாக்குதல் நடத்திய நிகழ்வு கண்டனத்திற்குரியது என மக்களவை திமுக குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்வில் பார்வை மாற்றுத்திறனாளி பெண் தன் குழந்தையுடன் கலந்து கொண்டார். அப்போது அங்கு வந்த பாஜக நிர்வாகியான அஞ்சு பார்கவ் அப்பெண்ணை மிரட்டி வெளியேற கூறியுள்ளார். அதற்கு அப்பெண் உணவு சாப்பிட வந்ததாக கூறி செல்ல மறுத்த நிலையில் அவரை மதமாற்றம் செய்ய போகிறாய் என கூறி பாஜக நிர்வாகி தாக்க முயன்றார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ள நிலையில் மக்களவை திமுக குழு தலைவர் கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கனிமொழி எம்பி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜபல்பூரில் நடைபெற்ற நிகழ்வு மிகவும் வேதனைக்குரியது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வு என தெரிவித்துள்ளார். இது நாட்டின் இறையாண்மை மற்றும் சட்ட பொறுப்பில் ஏற்பட்ட தோல்வி என்றும், மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்துதல், மத அடிப்படையில் சித்திரவதை செய்வது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். பாஜக தலைமையிலான கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுபோன்ற நிகழ்வுகள் அதிகரித்துள்ளது என்றும், இந்திய மக்கள் எந்த பாகுபாடுமின்றி சமத்துவத்துடன் வாழ ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கனிமொழி எம்பி வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்வில் பங்கேற்ற பார்வை மாற்றுத்திறனாளி மீது பாஜக நிர்வாகி தாக்குதல் நடத்திய நிகழ்வு கண்டனத்திற்குரியது என மக்களவை திமுக குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்வில் பார்வை மாற்றுத்திறனாளி பெண் தன் குழந்தையுடன் கலந்து கொண்டார். அப்போது அங்கு வந்த பாஜக நிர்வாகியான அஞ்சு பார்கவ் அப்பெண்ணை மிரட்டி வெளியேற கூறியுள்ளார். அதற்கு அப்பெண் உணவு சாப்பிட வந்ததாக கூறி செல்ல மறுத்த நிலையில் அவரை மதமாற்றம் செய்ய போகிறாய் என கூறி பாஜக நிர்வாகி தாக்க முயன்றார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ள நிலையில் மக்களவை திமுக குழு தலைவர் கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கனிமொழி எம்பி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜபல்பூரில் நடைபெற்ற நிகழ்வு மிகவும் வேதனைக்குரியது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வு என தெரிவித்துள்ளார். இது நாட்டின் இறையாண்மை மற்றும் சட்ட பொறுப்பில் ஏற்பட்ட தோல்வி என்றும், மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்துதல், மத அடிப்படையில் சித்திரவதை செய்வது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். பாஜக தலைமையிலான கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுபோன்ற நிகழ்வுகள் அதிகரித்துள்ளது என்றும், இந்திய மக்கள் எந்த பாகுபாடுமின்றி சமத்துவத்துடன் வாழ ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கனிமொழி எம்பி வலியுறுத்தியுள்ளார்.